ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 30வது பாடல் பார்க்கலாம். சிறப்பு வாய்ந்த பாடல். அருணகிரிநாதர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் இந்த பாடலில். ஒருவன் முருகனை உணர்ந்த ஒருவன், அந்த ஞானி முருகனிடம் கலந்த ஒருவன் அந்த அனுபவத்தை, அந்த ஞானத்தை, அந்த பேரானந்தத்தை தன்னால் உணர முடியுமே தவிர அந்த உணர்வை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது, விவரிக்க முடியாது என்ற பேருண்மையை இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பாடலை பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்துக்கு போகலாம். செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. முருகன் எப்படி இருப்பார்? செவ்வான் உருவில் திகழ் வேலவன். வேலவன் வேலாயுத கடவுள். அவர் செவ்வான் உருவில், செவ்வானும் சிவந்த வானம் அந்த நிறத்தில் நமக்கு அருள்பவர். வானம் எப்போ சிவப்பாக இருக்கும்? காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதும் மாலையில் சூரியன் மறையும் பொழுதும் சிவப்பாக இருக்கும். மாலையில் மறையும் பொழுது இருக்கின்ற அந்த சிவப்புக்கு இறைவனை ஒப்பிட்டு பார்ப்பது அவ்வளவு உசிதமல்ல. ஆகவே சூரியன் எப்பொழுது உதிக்கின்றான்? காலையில் உதிக்கின்றான். அந்த நேரத்தில் அந்த கீழ் வானத்தில் எப்படி சிவப்பாக இருக்குமோ அது ஒரு மாதிரியான இளம் சிவப்பு. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பார்த்தவர்களுக்கு புரியும். அதை அந்த மகிழ்ச்சியே ஒரு இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கே, அந்த மாதிரி நம்ம அந்த மகிழ்ச்சியில் இருப்போம். ஆனால் அதை மற்றவங்க நம்ம விளக்க முடியுமா? நம்ம பார்க்கலாம், நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எப்படி ஒரு அறுசுவையான ஒரு உணவை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், சுவையாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதை மற்றவங்களை விளக்க முடியாது. அவங்க அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவங்களும் அதை சாப்பிடணும். ஆகவே அந்த செம்மையான சிவந்த நிறத்தினுடைய முருகனை பார்ப்பவர்களுக்கு தானே அந்த அழகை உணர முடியுமே தவிர, அவர்களால் தான் அதை ரசிக்க முடியுமே தவிர பார்த்தவர்களால் அதை விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த செவ்வான் உருவில் இருப்பவன் முருகன். நம்ம அருணகிரிநாதரை 25வது பாடலில், ஏற்கனவே பார்த்த 25வது பாடலில் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோன்னு சொன்னார். முருகன் முழுவதுமாக சிவப்பாக இருப்பவர். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? செவ்வேல். எல்லோருக்கும் தெரியும். அபிராமி பற்ற கூட அபிராமி அந்தாதியில் ஆரம்பத்திலேயே முதல் பாடல்லையே முதல் வரியே உதிக்கின்ற செங்கதின்னு சொல்லிட்டு அம்பாளை போற்றினார். அம்பாள் எப்படியாப்பட்டவங்க? உதிக்கின்ற நேரத்தில் எப்படி அந்த சூரியனுடைய ஒளி செம்மையாக இருக்குமோ, செங்கதிர் அந்த நிறத்தில் இருப்பவள் அம்பாள். இங்கே முருகன் செவ்வான், செவ்வான் உருவில் திகழ் வேலவன். அந்த அழகை, அந்த செந்நிறத்தை நாம் பார்த்து மகிழலாம், விளக்க முடியாது. அந்த அழகில் சிறந்தவன் முருகன், செவ்வான் உருவில் திகழ் வேலவன். அன்றொரு நாள் ஒவ்வாதென உணர்வித்ததுதான். அருணகிரிநாதருக்கு அன்றொரு நாள் ஒரு விஷயத்தை உணர்வித்தார். அருணகிரிநாதர் சொல்றார், முருகா, அன்றொரு நாள் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை உபதேசம் செய்து உணர்வித்தீர்கள். ஒரு விஷயம் நம்ம உணர வேண்டும் என்றால் நமக்கு அது உபதேசமாக கிடைத்திருக்க வேண்டும். அது யார்கிட்ட கிடைக்கும் உபதேசம்? பொதுவாக ஒரு ஞானிகிட்டேருந்து கிடைக்கும், ஒரு குரு கிட்டேருந்து கிடைக்கும். ஆகவே முருகன் குரு வடிவில் சென்று அருணகிரிக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை அருணகிரிநாதர் ஏற்று அறிந்து உணர்ந்து கொண்டார். அது அந்த ஞானம் எப்படியாப்பட்டது? ஒவ்வாதது என உணர்வித்தது தான். இது ஞானம், மெய் ஞானம். இந்த ஞானத்துக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை அருணகிரி அப்படின்னு முருகன் சொல்றார். நீ இப்போ உழன்று கொண்டிருக்கின்றாயே, அந்த உலக மாயை, அந்த ஜெக மாயை, அந்த இல்வாழ்க்கை, அந்த மாயை உனக்கு பொருந்தாது. உனக்கு பொருந்துவதெல்லாம் நான் இப்பொழுது உபதேசித்த அந்த ஞானமே என்ற வகையிலே முருகன் அருணகிரிக்கு உபதேசித்திருக்கின்றார். அதுதான் ஒவ்வாதது என உணர்வித்ததுதான். அந்த உபதேசத்தை, அந்த ஞானத்தை அவ்வாறு அறிவார். அவ்வாறே முருகன் அருளிய, குருவாகிய முருகன் அருளிய அந்த ஞானத்தை அவர் அருளிய பிரகாரமே அறிந்து கொண்டவர், உணர்ந்து கொண்டவர்கள் அந்த ஞானிகள் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அதை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதை மற்றவருக்கு சொல்ல முடியுமா,
விளக்க முடியாதே, மற்றவர்களுக்கு சொல்ல முடியாதே. நம்ம ஏற்கனவே 28வது பாடலில் அந்தாதில் அனுபூதியில் நம்ம பார்த்தோம். 28வது பாடலில் என்ன பார்த்தோம்? ஆனா அமுதே ஐல்வேல் அரசே ஞானாகரனே நவிலத் தகுமோன்னு சொன்னோம். முருகனை, இறைவனை கலந்த நிலையில் நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை, அந்த அனுபவத்தை நவிலத் தகுமோ, நம்மளால் சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? எப்படி ஒரு அறுசுவை உணவை நாம் சாப்பிட்டு அந்த உணவின் அந்த சுவையை நாம் உணர முடியும், மற்றவர்களுக்கு விளக்க முடியாது. அது யாருக்கு வேணுமோ அவங்களும் அதை சாப்பிட்டு தான் பார்க்கணும். அதே போல் இந்த முருகனுடைய இந்த செந்நிறம், கீழ்வானத்தில் இருக்கின்ற செந்நிறத்தை, இளம் சிவப்பு நிறத்தை நம்மால் கண்டுகளிக்க முடியும். காண்பவர்களால் தான் அதை உணர முடியுமே தவிர அதை விளக்க முடியாது. அந்த நிலையிலே முருகன் நமக்கு அருளிய, குருவாக வந்து நமக்கு அருளிய அந்த ஞானத்தை, அந்த அனுபவத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு அதை விளக்க முடியாது என்ற உண்மை சொல்லியிருக்கின்றார். அருணகிரிநாதர் நம் போன்ற சாதாரண மக்கள் மீது கொண்ட அந்த கருணையின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக இந்த அனுபூதியில் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி இந்த நிலையை, இந்த அனுபவத்தை மக்களே நீங்களும் பெற வேண்டும், அதற்கு இந்த வழிமுறையில் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அந்த வழியில் கந்தர் அனுபூதியில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம படித்து புரிந்து அதை உணர்ந்து கொண்டு அதன் வழியில் நாம் நடப்போமே ஆனால், பின்பற்றுவோமே ஆனால், அருணகிரியை ஆட்கொண்ட முருகன் நமக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பார். அருணகிரிக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை நம் போன்ற சாதாரண மக்களுக்கும் கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதற்கு உதாரணம் தான் இந்த பாடல். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். மறுபடியும் பாடல் பார்க்கலாம். செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்கள் அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.